நான் இங்கே தான் நிற்கிறேன். கலட்டி ஏற்றிட்டு போயிட்டான். ஓ,
நீ உங்களோட பாடல செய்ய நீ கடைப்பட்ட ஆள் செய்யும் யாரும் பிடிங்கல அனுமதி வேற அனுமதி வந்து அப்புறம் செய்யும் உங்களை யாரும் நாங்கள் கோயிக்கல உங்களை நாங்கள் கோயிக்கல நாங்கள் மேயரை காட்சி பார்க்கணும் நான் காலையில் 10 கோல் எடுத்துட்டேன் மேயருக்கு ஃபோன் தூக்கி மேயரில் காலையில் 8 மணிக்கு கோல் எடுக்கிறேன் கோலை ஆன்சர் பண்ணவே இல்லை நீங்கள் செய்யும் கடையில் வியாபாரத்துக்கு உங்களோட அதிகாரி உங்களை எந்த விதமான கோவம் எங்களுக்கு இல்லை எங்கிட்ட நிலைமை போய் யோசிங்க நான் பயப்படாம அனுப்புவேன் எனக்கு இப்படி எல்லாம் எங்களை அழிக்கப்பட்டு வச்சுக்குது எங்களை இப்படி எல்லாம் மக்கள் சீரழிக்குதுன்னு சொல்லி போட்டு நான் போடுவேன் கடை போட்டிக்கிறாங்க அவங்க ஒரு 4 கோணம் உலகி தான் போட்டிக்கிறாங்க அதுக்கு கூட ரோட்ல கொண்டு போடுவேன் இவங்க இப்படி செய்யறாங்க அந்த அரசாங்கம் வந்து நீங்க ஒருத்தர் ஒன்றும் செய்யல உங்க கடையில நீ வியாபாரம் செய்யுங்க இதுக்கு அனுமதி பேருந்து என்ன வேற டவுன்ல டவுன்ல வைபவத்தை கட்டி யாருக்கு பிடிக்கிட்டு பார்ப்போம் உடைக்கிட்டு பார்ப்போம் ஒரு கஷ்டப்பட்டவங்க முஸ்லீமாக்கணும்னு அவ்வளோ கேவலமானாங்க என்னோட பேர் ரிஸ்மியா. நாங்க இப்படி முதலாங்கூருக்கு தெருவுக்குள்ளே இருந்தோம். காணிலாம் பள்ளி காணியில. அதுக்கு அப்புறம் ரிசார்ட் பார்த்து போட்டு இந்த மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் இந்த காணி எடுத்து தந்தேர். அதான் எங்களுக்கு நிரந்தரம் இல்ல, ஒரு எதுவும் இல்லத்தானே, நிரந்தரம் இல்ல. அப்ப இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள், விதவைகள், திருசன் வருத்தக்கார ஆக்கள் இருக்கிறாங்க, கூலி வேலைக்கு போற ஆக்கள் இருக்கிறாங்க, நிறைய கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. அதால எங்களுக்கு வருமானங்கள் காணாது. மருந்து செலவு, பிள்ளையோட படிப்பு செலவு, இதுக்கும் வருமானம் காணாது. அதுக்காக நாங்க பெண்கள் ஒரு சிறுதொழில் செய்யறதுக்காக, வாழ்வார இதால சிறுதொழில் செய்யறதுக்காக நாங்க தற்காலிகமா அந்த அனுமதி கேட்கிறோம். அதால நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற அனுமதியான ஆக்கள் யாரு, மாநகர சபைக்கு உரிய ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க அறிவிச்சோம். எங்களுக்கு அவசரமா எங்களுக்கு தற்காலிகமா செய்யறதுக்கு ஒரு அனுமதி, சின்ன அனுமதி ஒன்று தாங்கன்ட்டு. அதுக்கு இன்னும் எங்களுக்கு எந்த விதமான முடிவும் இல்ல. மாநகர சபையாலையும் வரக்கல நாங்க சொன்ன இதுக்குள்ள செத்ததுகள், கழிவு விட்டதெல்லாம் வீசுறாங்க, இதாலேயும் ஒரு நோய் ஏற்படும். அதை நாங்க சுத்தப்படுத்தி போட்டு ஒரு மனம் இல்லாம தான் இந்த வாழ்வார இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் அனுமதி தராம எங்களை இப்போ ஒழுப்புங்க, இதை புடுங்கி வீசுவோம், இதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துவோம் நிக்கிறாங்க. நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? அதால நாங்க எங்களுக்கு உரிய ஆட்கள்கிட்ட தான் நாங்க கேட்கலாம். எங்கட பிரிவுக்குள்ள அது உறுதியா வந்து எங்களுக்குன்னு ஒரு துண்டு பிரிச்சு தந்தாக்கா நாங்க அங்கெல்லாம் மாற்றமா போவோம். அப்படி இல்லையண்டா இவங்க பெரிய ஆக்கள் அதிகாரிகள் வந்து அப்படி மாத்தக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் எங்களுக்கு மாத்தி தந்தாலும் நாங்க சிறு தொழில செஞ்சு எங்கட புருஷமார நாங்க காப்பாத்திக்கிடுவோம். எங்கட புள்ள குட்டியோட படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு பார்ப்போம். இது தேவைப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதை பாத்துக்கிடுவாங்க. இதே மீறி இப்படி செஞ்சாக்கா நாங்க யார்கிட்ட கேட்கறது, யார்கிட்ட இது கொள்ளாடுறது? நான் எங்களால ஏண்ட உதவி இதாலதான், உங்களால அல்லாவுக்கா உங்களால ஏண்டா எங்களுக்கு சின்ன அனுமதி ஒன்று எடுத்துட்டாங்க தற்காலிகமாக இந்த பெண்கள் செய்யறதுக்காக. இதை நான் கோரிக்கையா கேட்டுக்கொள்றேன். எல்லாருக்கும் சமணம் குப்பை போட்டு இந்த வீடியோ கூடி நேத்து வந்து மாநகர சேவையில இப்ப ஒழும்போன்னு எல்லாம் புடுங்கணும்னு சொல்லி இருந்தாங்க. நாங்க நேத்து பின்னர எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டு போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த கோழி அந்த கழிவை கொண்டு வந்து இந்த கொட்டி வச்சுக்கிறாங்க. விடிய அதெல்லாம் அள்ளி போட்டு சுத்தப்படுத்திட்டு தான் நாங்க கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த எங்களோட கை குழந்தையில இருக்குது, சின்ன பிள்ளையில இருக்குது, வருத்தக்கார ஹார்ட் பருத்த பிரச்சனை கழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு கவலையா இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு அதிகாரிகள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்குனால இறக்கப்பட்டு வந்து இது தற்காலிகமா அந்த பெண்களுக்காக சிறுதொழில் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க சொந்தமா எடுக்க விரும்ப ரிசார்ட் கூடி நாங்க தவிக்கிறோம்னு தான் எங்களுக்கு தற்காலிகமா இந்த இடம் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு தற்காலிகமா எங்களுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்காக தாங்க, நீங்க எப்ப வந்து போங்கன்னு சொல்றீங்களோ நாங்க போறோம் சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன். எல்லாருக்கும் பொதுவா கேட்கிறேன், அவசரமா எங்களுக்கு ஒரு அனுமதி தந்தே ஆகுங்க.